இலக்கிய அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம இலக்கியா ஒரு ஃபோன் வந்த உடனே அங்கேருந்து எந்திச்சு கிளம்பி வேகமா கோவிலுக்கு ஓடுறாங்க. அதுக்குள்ள அஞ்சலி கால் பண்ணி, இங்க தாட்சணி கிட்ட, "ஆன்ட்டி, நீங்க சொன்ன மாரியே நான் செஞ்சுட்டேன். இப்போ அந்த இலக்கியா பதறி அடிச்சது கிளம்பியிருப்பாளே." "ஆமா அஞ்சலி, அவ கிளம்பிட்டா." "அப்புறம் என்ன? இதுக்கப்புறம் நீங்க அந்த கௌதம எப்படியாவது உசுப்பேத்தி விட்டு, அந்த பத்திரத்துல கையெழுத்து மட்டும் வாங்கிட்டீங்கன்னா, நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்." அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க. இலக்கியாவும் ஓடி போய் கோயில்ல பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜானும் மயங்கி கிடக்குறாங்க. அத பார்த்தோன்னே இலக்கியா அதிர்ச்சியாகி தண்ணீலாம் தெளிச்சு எழுப்புறாங்க. பார்த்தா ஜானகி கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சுறாங்க. கண் முழிச்சதும் இலக்கியாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. "என்னாச்சு அத்த? நீங்க ஏன் கோயிலுக்கு தனியா வந்தீங்க? எப்படி மயக்கம் வந்துச்சு? காலைல சாப்பிட்டீங்களா இல்லையா?" அப்படின்னு கேட்க, "தெரியல இலக்கியா. நல்லாதாம்மா இருந்தேன். நல்லா தான் சாமிய வேண்டிக்கிட்டு சுத்தி வந்துட்டு இருந்தேன். திடீர்னு என்னமோ மயங்கிட்டேம்மா. ஒண்ணுமே எனக்கு புரியல." அப்படின்னு ஜானகி சொல்ல, "சரி எழுந்துருங்க அத்த. நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லி இலக்கியா ஜானகி அழைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. போகும்போதே ஜானகி கேட்குறாங்க, "எங்கம்மா கௌதம்? இன்னைக்கு நீங்க ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, சைன் பண்ணிட்டீங்களா? என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, "இல்ல அத்த. அதுக்குள்ள நீங்க ஃபோன் அடிச்சீங்களா? நான் வந்துட்டேன். இருங்க இங்க கௌதம் கால் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி இலக்கியா கௌதம் கால் பண்றாங்க. பார்த்தா கௌதமும் சைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிறாரு. நம்ம கார்த்தியும் தாட்சாணிக்கும் சந்தோஷம் தாங்கல. "இது போதும் கார்த்தி. இந்த பத்தத்த வச்சு நாம எல்லா சொத்தையுமே கௌதம்கிட்டருந்து புடுங்கிடலாம்னு" சொல்லி அவங்க அடுத்து என்ன பண்ணலாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கௌதம் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே இலக்கியா போயிட்டு, "கௌதம், ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டீங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லையே? தாட்சாயணி, கார்த்தி அங்க நின்னுட்டு இருந்தாங்களே, அவங்களால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இலக்கியா. அம்மாக்கு என்னாச்சு? அம்மாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே." "இல்ல கௌதம், அத்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல." "ஓகே இலக்கியா, அங்கேயும் இந்த பிரச்சனை இல்ல. நான் எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லவும், உடனே ஒரு கைத்தட்டு சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம பைரவி. பைரவி கை தட்டிட்டு வராங்க. "ஏன்டா, நீ எவ்வளோ பெரிய பிசினஸ் மேன் சொல்லுவியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லல. இவலாம் ஒரு ஆளுன்னு, இவ பேச்ச கேட்டுட்டு போய் நீ பாட்டுக்கு கண்ண மூடி சைன் பண்ணிட்டு வந்திருக்கியே. இங்க பார்றா கௌதம், திரும்பவும் சொல்றேன். இவளால தான் நீ நடுத்தருக்கு வரப்போறன்னு நான் உன்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனா நீ அத கண்டுக்கிட்டதும் இல்ல, கேட்டதும் இல்ல. இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன். இன்னைக்கு நீ பண்ண வேலையால நீ நடுத்தருவுக்கு ஆல்ரெடி வந்துட்ட. நீ வேணா பாரேன். நீ ஏதோ தர முடியலன்னு சொல்லி நீயே வச்சுக்கணும்னு நினைச்சியோ, அந்த எல்லா சொத்தையுமே கார்த்தி அவன் பேர்ல மாத்திக்கிட்டு ராஜா மாரி இந்த வீட்டுக்குள்ள வரதான் போறான். அவன் வரும்போது நீ இந்த வீட்ட விட்டு இந்தா நிக்கிறாளே உன் தர்த்தரும், அவள அழைச்சுக்கிட்டு நீ வீட்ட விட்டு வெளிய போதான் போற. அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு கௌதம். நெருங்கிடுச்சு. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சு போச்சு." அப்படின்னு பைரவி ரொம்ப நக்கலா பேசுறாங்க. ஜானு ஒண்ணு, "பைரவி, என்ன பேசுற நீ? கௌதமும் இந்த வீட்டு புள்ள தான். சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீ அவன மட்டம் தட்டியே பேசிட்டு இருக்காத. போதும், நிப்பாட்டுங்க நீ. சும்மா என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம கௌதம் கௌதம்னு அவன் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவன் என்னென்ன காரியம் பண்றான் தெரியுங்களா?" "இல்ல அண்ணி, கார்த்தி தான் இந்த வீட்டு வாரிசு. கார்த்தி தான் எல்லா எல்லா உரிமைக்கும் சொந்தக்காரன். அப்படி இருக்கும்போது இவன் என்னமோ சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கார்த்திக் தரமாட்டேன்னு சொல்லி எவ்வளவு சீன் போட்டான். அதான் இப்போ அவன்கிட்ட ஒரு சொத்து கூட இல்ல. எல்லா சொத்துமே கார்த்திக்கு கை மாறிடுச்சு." அப்படின்னு சொல்லவும் ஜானகி இலக்கியெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஜானுனே, "என்ன பேரு சொன்ன? சொத்தெல்லாம் கை மாறிடுச்சா? எப்படி கை மாறுச்சு? எப்படி கை மாறும்? அதெல்லாம் உனக்கு கை மாறாது. இதெல்லாம் நீ வேணா ஆசைப்படலாம், கை மாறணும்னு. அப்படி மட்டும் கார்த்திக் கை மாறுனுச்சுன்னா, கார்த்திக் சும்மா இருக்க மாட்டான். அவன் கண்டிப்பா ஏமாந்துருவான். அதனால தான் கௌதம் சொத்தெல்லாம் தராம வச்சிருக்கான். என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும்." அப்படின்னு ஜானு சொல்லவும் பைரவி உடனே, "போதும், நிப்பாட்டுங்க நீ. நானும் உங்கள்ட்ட சொல்ல வேணாம்னு நெனச்சேன். இன்னைக்கு உங்க புள்ள போய் கையெழுத்து போட வந்திருக்கானே, எம்எம்ஆர் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி தாட்சாயினி கார்த்திக்காக அந்த மேனேஜர்ட்ட பேசி, அதே பத்திரத்துக்குள்ள இந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் பேருக்கு மாத்துற மாரி பத்திரத்த ரெடி பண்ணி வச்சு கையெழுத்து வாங்கிட்டா. இவங்க புள்ள, வளர்ப்பு புள்ள, அதுல கையெழுத்து போட்டு வந்திருக்கான். இந்நேரத்துக்கு தாட்சாயினி அந்த பத்திரத்த எடுத்துட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல குடுத்து, அது எல்லாத்தையுமே அதிகாரப்பூர்வமா கார்த்திக் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பா. இதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ணணும்னு நெனச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லி பைரவ் சிரிக்கிறாங்க. உடனே இலக்கியாவும் ஷாக்கா நிக்கிறாங்க. ஜானு உடனே, "கௌதம், என்னப்பா இதெல்லாம்? அப்ப நீ இத ஒழுங்கா படிச்சு பார்க்கலையா?" அப்படின்னு கேட்க, உடனே பைரவி சந்தோஷம் தாங்க முடியாம நிக்கிறாங்க. அப்பதான் கௌதம் தன்னுடைய பேக் சைடுல இருந்து சட்டைய தூக்கிட்டு ஒரு ஃபைல் எடுக்குறாரு. எடுத்து, "எது? இந்த ஃபைல் தானே நீங்க சொன்ன ஃபைலு? படிச்சு பாருங்க, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்ல, பைரவி உடனே வாங்கி சர்சன்னு படிக்கிறாங்க. "ஆமா, இந்த ஃபைல் தான். இது எப்படி உன்கிட்ட இருக்கு?" அப்படின்னு கேட்க, "இதுவா? இங்க பாருங்க. உங்க திட்டம் எல்லாமே எனக்கு தெரியும்.
நீங்க 2 நாளுக்கு முன்னாடியே நீங்க, தாட்சாயினி, அஞ்சலி, என் மேனேஜர் சுரேஷ் இப்படி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல பிளான் போட்டீங்க பார்த்தீங்களா? அன்னைக்கே இலக்கியா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டா. அதனால நாங்க அன்னைக்கே பிளான் பண்ணிட்டோம். இத எப்படி கெடுக்கணும்னு சொல்லிட்டு. அதான் நான் அந்த பத்திரத்துல கையெழுத்து போடவும் இல்ல. சொத்து கார்த்திபேக்கு மாறவும் மாறாது. ஏன்னா இதுக்கு பின்னாடிலாம் நீங்க தானே இருக்கீங்க. அதனால தான் இத எடுத்துட்டு வந்து உங்க மூஞ்சில அடிக்கலான்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்லவும், பைரவிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்னது இவ்ளோ தெளிவா பிளான் போட்டு கடைசியில எப்படி நம்ம சிக்கணும் அப்படின்னு தெரியாம பைரவி பத்திரத்த பார்த்துட்டு திருன்னு முழிச்சு நிக்கிறாங்க. ஜானு ஒண்ணு, "என்ன பைரவி, என்னமோ என் புள்ளைய ஏமாத்திட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். பார்த்தல்ல, அவன் கௌதம் டி. நீங்க என்ன வேணாலும் பிளான் போடலாம். ஆனா என் பிள்ளை கௌதம் அவ்வளவு சீக்கிரம் யார்ட்டயும் ஏமாற மாட்டான்." அப்படின்னு ஜானகி பைரவி மூஞ்சில காரி துப்புறாங்க.